கிராமத்து கடவுள் வண்ணார மாடன். வண்ணார மாடன் என்பவர் தமிழகத்தில் வணங்கப்படும் காவல் தெய்வங்களில் ஒருவர் ஆவர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசர் ஆட்சி செய்து வந்தார். அரசருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் கடவுளின் அருளாலும் தர்மங்கள் செய்த புண்ணிய செயல்களாலும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இருப்பினும் அரசருக்கு ஆண் குழந்தை இல்லையே என வருத்தப்பட்டார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அரசியார் மீண்டும் கருவுற்று அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அக்குழந்தைக்கு முண்டுசாமி என பெயர் வைத்து அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து வந்தனர். சிறுவயது முதலே முண்டுசாமி அனைத்து கலைகளையும் கற்று சிறந்த வீரனாக திகழ்ந்தார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக அரசரும் அரசியும் மரணம் அடைந்தார்கள். பெற்றோர்களை இழந்த பின் முண்டுசாமியை அரசனாக்க முண்டுசாமியின் சகோதரி முயற்சிகளை மேற்கொண்டார். அரசாட்சிக்கு ஆசைப்படும் முண்டுசாமி உறவினர்களின் சதி திட்டங்களை அறிந்து கொண்ட முண்டுசாமியின் சகோதரி தன் தம்பியை அழைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் அரண்மனையை விட்டு வெளியேறினாள். எங்கு போவது என்ன செய்வது என்று எதுவுமே தெரியாமல் வழிபோன போக்கில் நெடுந்தூரம் நடந்த சென்ற அவர்கள் மிகவும் களைப்படைந்தனர். அப்போது கண்ணுக்கு அருகில் தென்பட்ட ஆற்றுக்கு சென்று தண்ணீர் அருந்தலாம் என ஆற்றை நோக்கி செல்லும் வழியில் இருவரும் மயங்கி விழுந்தனர். அந்த ஆற்றுக்கு நாள்தோறும் குயிலான் என்னும் சலவை தொழிலாளி துணி துவைப்பது வழக்கம். அன்றும் அதை போலவே ஆற்றுக்கு துணி துவைக்க வரும் வழியில் முண்டுசாமியும் அவரது சகோதரியும் மயங்கி விழுந்து கிடப்பதை பார்த்து அவர்களை காப்பாற்றினர். அவர்களிடம் தாங்கள் யார் என விசாரித்தான் குயிலான். ஆனால் முண்டுசாமியும் அவருடைய சகோதரியும் தாங்கள் யார் என்ற உண்மையை மறைத்து நாங்கள் இருவரும் அனாதைகள் என்று கூறினார்கள். மேலும் எங்களுக்கு யாரும் இல்லை, எங்கே செல்வதென்று தெரியவில்லை என்றும் கூறினார்கள். அதன்பின் குயிலான் அவர்கள் இருவரையும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து உதவினார். மேலும் அவர்களுக்கு துணிகளை சலவை செய்யும் வேலையையும் கற்றுக் கொடுத்தார். குயிலானுக்கு சிவப்பொலிவு என்ற வயதுக்கு வந்த பெண் இருந்தார். சிவப்பொலிவு பார்ப்பவர் மனதை கொள்ளை கொள்ளும் அழகு நிறைந்தவள். சிவப்பொலிவை பார்த்தவுடன் முண்டுசாமியை பார்த்தவுடன் சிவப்பொலிவுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இருவரும் மனப்பூர்வமாக ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள். ஒரு நாள் இவர்களின் காதல் விஷயம் குயிலானுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் கோபமடைந்த குயிலான் இவர்களின் காதலை பிரிக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். அத்தனை முயற்சிகளும் பயனற்று போனது. வேறு வழியில்லாமல் முண்டுசாமியையும் அவரது சகோதரியையும் சதித்திட்டம் தீட்டி கொலை செய்தார் குயிலான். இச்சம்பவம் நிகழ்ந்த சில நாட்களுக்கு பின் குயிலானுக்கு பல அசுப சகுனங்கள் ஏற்பட்டது. இதற்கு காரணம் இறந்து போன முண்டுசாமி தான் என்று நினைத்து முண்டுசாமிக்கு ஒரு கோயிலை கட்டி அவனுக்கு வண்ணார மாடன் என்னும் பெயர் வைத்து தெய்வமாக வணங்கினார் குயிலன்.